தாவேக நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்காக தான். தயவு செய்து பொறுமையா முழுசா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதாவது தவறு செஞ்சா கருத்து ரீதியா அவங்கள நீங்க விமர்சனம் பண்ணுங்க. விட்டுட்டு பேச்செடுத்தா விஜயலட்சுமி அப்படின்னு என்ன உள்ள இழுத்துட்டு வந்து கொச்சப்படுத்துற வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. போன ஆட்சி காலத்திலயும் இதே தான் ஆச்சு. என்னோடதும் சீமான் அவர்களோட வழக்கும் உச்சநீதிமன்றம் போய் அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எங்களோட பர்சனல் விஷயம். அதை பொதுவெளிக்கு எடுத்துட்டு வந்து மீண்டும் மீண்டும் சீமானியும் நாம் தமிழர் கட்சியும் கொச்சப்படுத்துறது எனக்கு பிடிக்கல. நான் இப்பவும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சிக்காரங்க எந்த ஒரு தனிப்பட்ட ரீதியா தனி மனித தாக்கலோ தனி மனித விமர்சனமோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா உன்னால தாங்கவே முடியாது. துண்டைக்கான துணியைக்கானு திரிச்சிட்டு ஓடுவீங்க. தயவு செய்து சொல்றேன், கருத்தியல் ரீதியா, கொள்கை ரீதியா, கோட்பாடு ரீதியா நீங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்க கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு பதிலா பேசுங்க. இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, அவதூறா பேசுறது, அடுத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறது, திரள்நிதின்னு சொல்றது, நீங்க கோடியா எவ்வளவு திரள்நிதி வாங்கியிருக்குங்கிறது எல்லா ஆதாரமும் இருக்குது. திரள்நிதி வாங்கி தான் ஒரு கட்சி நிறைய பேர் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பொய்யான அவதூறுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய்யா ஒருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறது, ஏன்டா இப்படி கிறுக்கு புடிச்சு தெரியுறீங்க? உண்மையாலுமே நீங்க செய்யற அரசியல் சரியான அரசியல் அப்படின்னா தயவு செய்து கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுங்க. எம்எல்ஏ ஆகிதான் கேள்வி கேட்கணும், எம்பி ஆகிதான் கேள்வி கேட்கணும், முதலமைச்சர் பதவியில உட்காந்துதான் கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் வரி கட்டுறேன். நம்ம அரசாங்கத்துக்கு வரி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதை முதல் தெரிஞ்சுக்கிறா முட்டா தற்குறிகளா. மன்னிக்கவும் தாவேக நண்பர்களே, உங்களை தற்கறின்னு சொல்லியிருக்க கூடாதுதான். இனிமேல் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கோபங்கிறது மனசுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு பொய்யான தகவலையும் ஒவ்வொரு பொய்யான அவதூறுகளையும் நீங்க பரப்பும் போது, அதனால நான் என்ன சொல்றேன்னா, பொய்யுமே அவதூறையும் மட்டும் பரப்பாம உண்மைக்கு உண்டான பதில சொல்லி பழகுங்க. நாடும் நாட்டு மக்களும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.